हरिणीं सुवर्णरजतस्रजां चंद्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः पद्मानने पद्मऊरु पद्माक्षी पद्मसंभवे त्वं मां भजस्व पद्माक्षी येन सौख्यं लभाम्यहम्. நன்றி ஃபாதர். God bless you. ஸ்தோத்திரம் சாமி. என்ன சமாச்சாரம்? எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும். சொல்லுங்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் பாவியாக இருக்கிறேன். என் பாவங்களை மன்னியுங்கள். கொஞ்சம் பொறுங்க. இப்ப சொல்லுங்க. வீட்டுல தங்கச்சி கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையை வித்து சூதாடி தோத்துட்டேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள். கத்தோலிக்க மதத்துல யாராவது ஒருத்த பாவம் செஞ்சான்னா மத குருவ தெய்வமானாச்சுதான் அந்த பாவத்தை அவர்கிட்ட சொல்றான். ஆண்டவன் பேரால் அந்த பாவம் மன்னிக்கப்படும். அப்படி தான் கேட்ட ரகசியத்தை எந்த மத குருவானாலும் என்ன ஆனாலும் சரி வெளியே சொல்லக்கூடாது. இதான் மரபு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என் மகள் மறைஞ்சு நின்று ஒட்டு கேட்டானா என்னால எப்படி தாய்க்க முடியும்? சாரி ஃபாதர், என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே என் உயிரே போனாலும் சரி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். பிளீஸ் சாப்பிடுவாங்க ஃபாதர். நோ, நீ செய்த தவறுக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும். இன்னைக்கு பூரா நான் சாப்பிட போறது ஃபாதர். நான் சொன்னா சொன்னதுதான்.
ஃபாதர், நீ என்ன சாப்பிடலையாமா? நீங்க இன்னும் சாப்பிடலையா ஃபாதர்? நான் சாப்பிடுறேன், நீ உட்காந்து சாப்பிடு. இதோ சூடா கொண்டு வரேன். பெத்துக்கிறாங்க, அப்புறம் இடையில நடு ரோட்ல வந்து விட்டுறாங்க. I don't like. அட பாவி, நீ நாசமா போக. Thank you. பச்சை குழந்தை இப்படி எட்டி உழைக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? Hello brother, come in. என்னடா பையா கடுதாசி வச்சிருந்திய, என்ன விஷயம்? வாண்ணே, உட்காருங்க. இந்தா, இத போட்டுட்டு அப்புறமா பேசலாம். சீம சரக்கா கிக்கு ஏறாத. ஒரு பொட்ட கழுத என் மேல காரி துப்பிட்டா. கொளுத்திடுவோம். பிரதர், நீ இருக்கிற இடத்த என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறியே. தெரிஞ்சா செய்தி சீக்கிரமா சொல்லி அனுப்புவல்ல. உன்னை கூட நான் நம்ப மாட்டேன். பல குற்றங்களை செஞ்சு சட்டத்துக்கு பயந்து தலைமறைவா இருக்கிறேன். உனக்கு அந்த இடம் தெரிஞ்சதுன்னா பரிசுக்கு ஆசைப்பட்டு போலீஸ்ல என்ன காட்டி கொடுத்துருவியே, அதனாலதான். ஐயோ, அநியாயமா அந்த பொண்ணு குழந்தை நெருப்புல சேர்ந்து போச்சு. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? சபாஷ் சங்கிலி, உனக்கு கடைசியா வச்ச பரீட்சையிலையும் பாஸ் ஆயிட்ட. என்ன சொல்றீங்க மாஸ்டர்? எதிர்பாராம திடீர் தாக்குதல் நடத்தினா நீ எப்படி சமாளிப்பேன்னு பாக்குறதுக்காக மன்னாரை விட்டு உன்னை தாக்க சொன்ன. நீ நல்லாவே சமாளிச்சிட்ட சங்கிலி. சங்கிலி, உன் திறமைய ரொம்ப பாராட்டு. சபாஷ். ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்ப நான் என் லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படலாம்னு நினைக்கிறேன். தாராளமா போயிட்டு வா, வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஆண்டவா, என்ன மட்டும் காப்பாத்து.
தலைவரை கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. முன்ன பின்ன நீங்க ஸ்பேனரை பார்த்தது இல்ல, கட்டிங் பிளேயரை பார்த்தது இல்ல, திருப்புளிய பார்த்தது இல்ல. அப்புறம் எப்படி மெக்கானிக் செட்டு திறக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது? எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறியா? அது போதாது. டேய், வேலையை கத்துக்கிட்டு வேலை செய்யறது ஒரு ரகம், தெரியாமையே வேலை தெரிஞ்சவங்களை வச்சு வேலை வாங்குறது இன்னொரு ரகம். நான் ரெண்டாவது ரகம்டா. அது இல்ல வாத்தியாரே, அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது தெரிஞ்சிருக்க வேணாம். என்னடா பொல்லாத அடிப்படை? காரை பார்த்தா எனக்கு காருன்னு தெரியும், ஸ்கூட்டரை பார்த்தா ஸ்கூட்டர்னு தெரியும். இது போதாது? அது எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் காருக்கு டயர் மாத்தாவா தெரியணும்ல. ஓ, நீ அப்படி வர்றியா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன? கார் டயர் மாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணும்? இது தெரியாதா? ஜாக்கு கொடுத்து காரை தூக்கணும். உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. டேய், கார் டயர் மாத்தணும்னா முதல்ல 4 சக்கரத்துக்கு கல்லு கட்டணும்டா, அப்பதான் வண்டி உருளாது. டயர் மாத்துறது தொழில், கல்லு கட்டுறது அடிப்படை. தொழில் தெரிஞ்சதால் நீ தொழிலாளி, அடிப்படை தெரிஞ்சால் நான் முதலாளி. மெக்கானிக் மேதையே, உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஒர்க் ஷாப் என்ன பெரிய போக்குவரத்து கழகமே ஆரம்பிக்கலாம். நம்மோட அடுத்த திட்டம் அதான். என்ன சார்? வந்துகிட்டே இருந்தேன், வண்டி நின்னு போச்சு, கிளட்ச் ஒயர் அறந்து போச்சு. மாத்த முடியுமா? இந்த வண்டியில இருக்கிற கடைசி உயர் வரைக்கும் அவர் மாத்துவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. வாத்தியாரே, வண்டியில இருக்கிற கிளட்ச் ஒயர் அறந்து போச்சா? உங்களுக்கு மாத்த தெரியுமா? முதல்ல வண்டி அக்கா கழட்டி கிளட்ச் எங்க இருக்குன்னு பாரு. கிளட்ச் இருந்தா உள்ள ஒயர் இருக்கும்ல, இதாண்டா அடிப்படை. போய் ஆடுற புடி. சார், பக்கத்துல இருக்க டீ கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க, அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். அவசரம் ஒண்ணும் இல்ல, நான் டிஃபனே சாப்பிட்டு வரேன். 6 அமர நல்லபடியா செய்து வைங்க. சரி. அம்மா, என்ன லதா? அம்மா அம்மா, அண்ணன் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்திருக்குமா? ஸ்கூட்டர் வந்துருச்சா? ஏட அந்த பூசணிக்காயை சுத்திடுவோம். யாருக்குமா? அண்ணனுக்கா? நீ வேற, ஸ்கூட்டர் இருக்குடி. முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்கு. உங்க அண்ணன் அதை பிரிச்சு போடுறதுக்கு முந்தையே சுத்திடுவோம். அப்புறம் எப்படி இருக்குமோ? போய் எடு. எதுக்கு தலையில தொங்க விட்டீங்க? தலைகீழ தொங்க விட்டாதானே எல்லா விஷயமும் கிளீனா தெரியுது. என்னங்க நம்ம பிள்ளைக்கு முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்குது. நீங்க தான் என்ன பிடிக்காம சக்காலத்தை எடுத்துக்கிட்டு ஒரேடியா ஓடி போயிட்டீங்க. நம்ம பிள்ளையாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்கூட்டர் ஒடியா. அண்ணே, இந்த ஸ்கூட்டர் ரிப்பேர் செஞ்சு வர காசுல எனக்கு ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுங்க. சும்மா இருடி. என் புள்ள முதல்ல சம்பாதிக்கிற காசுல நான் ஒரு லட்டு கம்மல் வாங்கி போட்டுக்கிறேன்னு வேண்டி இருக்கேன். லட்டு கம்மல் வேண்டிட்டீங்க? முதல்ல லட்டு வாங்க முடியுதான்னு பாருமா. ஏன்டா? நான் ஏரோப்ளேன் ரிப்பேர் பண்றேன். அந்த பூசணியா காசு வருதா பாரு. என்ன இவன் இப்படி சொல்றான்? இத முச்சந்தியில உடைச்சு வேஸ்ட் பண்ண கூடாது. இதுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு கூட்டு, பொரியல், சாம்பார் எல்லாம். ஏன்பா, வண்டி அர்ஜென்டா ஓடணும்னு சொன்னா பழைய சாமான் எல்லாம் போட்டு உக்காந்துக்கிறிய. எடைக்கு போறதெல்லாம் அப்புறமா வச்சு கூடாது. எங்க வண்டி? இதாங்க உங்க வண்டி. அட பாவிகளா, இதுதான் என் வண்டி. நான் எப்படி நம்புறது? இது உங்க வண்டி நம்பர் தானே? ஆமா. இதே டோக்கனா வச்சுங்க, நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துங்க. நாளைக்கு நீங்க வரும்போது வண்டியாவும் கிடைக்கலாம், இல்ல பேரிச்சம்பளமாவும் கிடைக்கலாம். நான் நாளைக்கு வரும்போது நடந்து வந்தாலும் வரலாம், இல்ல போலீஸ் ஜீப்ல வந்தாலும் வரலாம். கவலைப்படாதீங்க, போலீஸ் ஜீப்புக்கும் நாங்க கிளட்ச் ஒயர் மாத்திடுவோம். ஐயோ. அம்மா, என்னம்மா? இந்த ரேடியோ எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. எதுக்கு உனக்கு புதுசா ரேடியோ? நாளைக்கு என் ஃப்ரெண்டு மேரிக்கு பிறந்த நாள், அவளுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். சரி பத்திரம். உங்க அண்ணன் கண்ணுல பட்டுட போகுது. லதா, இத வந்துட்டுமா? வேணாவச்சார புது ரேடியோவா இருக்குது, பிரிக்காதீங்க. இப்பெல்லாம் புது ரேடியோல தான் வெடி வைக்கிறாங்களா? எதுக்கும் பிரிச்சு பாத்துறது நல்லது. இன்று ஜனவரி 5ஆம் தேதி என் மகள் மேரியின் பிறந்த நாள். வாழ்த்த வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பிறந்த நாளை புதுமையா கொண்டாடணும்னு மேரி சொல்லிச்சு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வேடிக்கை பாருங்களேன். இதுல நிறைய சீட்டு எழுதி இருக்கு. ஆளுக்கு ஒண்ணு எடுக்கணும். எடுத்த உடனே அதுல என்ன எழுதி இருக்கோ அதன்படி நடக்கணும், அதன்படி செய்யணும். ஓகே, யாரு எடுக்கிறீங்க? முதல்ல யாரு? ஏன் நீங்க எடுக்கல? சூட்டு போட்டவரு. பிரிங்க, படிங்க.
தவளை மாதிரி தத்தி தத்தி நடக்கணும். தத்துக்க என்ன மோசமான தவளையா இருக்குது, பொம்பளை காலில் போய் விழுத. எனக்கு வேணாம் ப்ளீஸ். ஃபாதர் எடுங்க. நீ ஒரு பாட்டு பாட வேண்டும், மற்றவர்கள் ஆட வேண்டும். ஃபாதர் ஃபாதர் ப்ளீஸ். பாடுங்க. வாழ்கவே வளர்கவே பைபிள் காட்டும் பாதை கொண்டு நீயும் வாழ்க, மாறி வாழும் உள்ளம் யாவும் வாழ்க வாழ்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, many more happy returns of the day. பூக்கள் தூவும் வண்ணச்சோலை போல பாக்கள் பாடும் உந்தன் தோழிய வாழ்த்த, பூக்கள் தூவும் வண்ணச்சோலை போல பாக்கள் பாடும் உந்தன் தோழிய வாழ்த்த. ஆயிரம் என்ன பல்லாயிரம் ஆண்டு ஆறும் மகளே வாழணும் நீயே, அகிலம் போற்ற அன்பாய் நீயும் வாழ்க, பலரும் போற்ற பண்பாய் நீயும் வாழ்க. வாழ்கவே வளர்கவே போல உதவிகள் செய்யணும் கருணை உள்ளம் போன்ற ஒளியை சிந்தும் மெழுகின் நெஞ்சம் போல உதவிகள் செய்யணும் கருணை உள்ளம் போன்ற அடுத்தவ துயரை உடைக்கணும் மகளே, அந்த தேவன் வழியில் உடைக்கணும் மகளே, கண் போல் வளர்த்தேன் உன்னை வாழ்க, கத்த காப்பா கண்ணேரியும் வாழ்க. வாழ்கவே வளர்கவே வயது காட்டும் பாதை கொண்டு நீயும் வாழ்க, பாரில் வாழும் உள்ளம் யாவும் வாழ்க வாழ்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, many more happy returns of the day. லதா
எனக்கு என்னடி பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்? உனக்காக ஸ்பெஷலா ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? நான் பார்க்கணுமே. இந்த இதான். many happy returns. Thank you very much. பிரிச்சுட்டானா? இந்த பாவி போய புள்ள எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி இதையும் பிரிச்சு போட்டானே. அவன் திருட்டு முடியல படாம பாத்துக்கிட்டேன்னு எத்தனை தடவை சொன்னேன். சாரிப்பா, எங்க அண்ணன் பாண்டியன் தான் இந்த பிரசன்டேஷன் இப்படி பால் பண்ணிடுச்சு. உடஞ்ச டிரான்சிஸ்டர் ஒட்டி நான் எடுத்துக்கிட்டா பாட்டெல்லாம் உடஞ்சு உடஞ்சு வரைய. மேரி, என்கிட்ட ஒண்ணு பிரசன்ட் கேட்கிறேம்மா. உங்க அன்பு ஒண்ணே போதும்பா. அதான் நிறைய இருக்கேன். நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்னு வந்து பாரு. ஒடி ஒடி நம்மள பாப்போம். Nice. Wow. Beautiful. Nata. வா மேரி, வா. புது ஸ்கூட்டில வந்து? ஆமா. It's a fine bike. எங்க நிறுத்திருக்க? வாசல்ல. ஐயோ, எங்க அண்ணன் வாசல்ல இருக்காரா? ஏ இல்லையே. அப்பா, தப்பிச்சுது. ஐயோ வாத்தியாரா, என்ன இது அநியாயம்? புது வண்டி இப்படி அக்கா கழட்டி போட்டீங்களே. மதுராதரா, நாளைக்கு இந்த வண்டியில ஏதாவது ரிப்பேர் யாராவது வந்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனாலதான் கழட்டி எந்த பார்த்து எங்க இருக்குதுன்னு பாத்துட்டேன். எந்த படுபாவி என் வண்டியை இப்படி அக்கா பிரிச்சா? ஏண்டா, அவங்களது புது வண்டியாச்சடா, இப்படி அக்கா பிரிச்சு. முதல்ல இதை பாரு, இவன் இப்படிதாங்க புதுசா ஒரு வண்டியை பார்க்க கூடாதுங்க, இப்படி பிரிச்சு பிரிச்சு பாத்துருவான். நீங்க தங்கச்சி கூட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, நான் வண்டி ரெடி பண்றேன். எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவாரு. நீ உள்ளவா. இப்படி பிரிச்சீங்கள வர தெரியுமா? அதுக்குதான் நீ இருக்கிறல்ல, போய் ஸ்பேனர் எடுக்கணும். டேய், எல்லாத்தையும் மாட்டிட்டு கடைசி கனெக்ஷன் என்கிட்ட சொல்லணும். எங்க அண்ணன் கண்ணுல ஒண்ணு பார்த்தா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றத பார்த்தா உங்க அண்ணன் தான் இதை செஞ்சாரா? சேச்சா, அப்படி இல்ல மேரி. இப்ப ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர் எங்க அண்ணன் கண்ணுல பட்டுருச்சுல, அது சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன். டேய், இதை ஜாயின் பண்ணா வண்டி ஓடும்ல? ஆமா. இதை கடைசியா நான் ஜாயின் பண்றேன், அவங்கள போய் நீ கூப்பிடு. பாருங்க, வண்டி ரெடி ஆச்சு. Oh, fine. ஏண்டா, உன்னெல்லாம் என் சிஷியன்னு சொல்லுவேன், எனக்கு வெக்கமா இருக்குடா. வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன். ஒரு சின்ன ஒயர், இதை கூட உனக்கு கனெக்ஷன் கொடுத்துடல. என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக்கா போறியோ? மேடம், வண்டி ரெடி. எதுக்கும் வண்டிய நீங்க ஒரு தடவை ஓட்டி காட்டுங்களேன். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? எங்கடா சாவி? முன்னாடி. ஓ கரெக்ட், இதுக்கு முன்னாடி தான் இல்ல? ஏண்டா, எதரா மாத்தி கனெக்ஷன் கொடுத்த? அது வந்து ஒயரை நீங்க. ஓஹோ, நான் சொன்ன ஒயரை நீ மாத்தி கொடுத்துட்டியா? சரி பண்ணு, நான் அதுக்குள்ள மேடத்துக்கு பில் ரெடி பண்றேன். இந்தாங்க பில். பணம் எப்ப கொடுக்கணும்? இப்படி நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப கொடுங்க, எனக்கு சம்மதம் தான். எனக்கு சம்மதம் தான். ரிப்பேர் பண்ற மூஞ்சியா இது? சரி. செய்யலக்கா, பாய் பாய். என்ன வாத்தியார, என்ன காட்டி கொடுக்க பாத்தீங்களா? இன்னைக்கு தான் நீ எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்க. அதர்மத்தனையும் எதிர்க்கணும்,
தர்மத்தனையும் காக்கணும், அதர்மத்தனையும் எதிர்க்கணும். தர்மத்தனையும் காக்கணும், உண்மைய உயிராய் மதிக்கணும், உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும். உண்மைய உயிராய் மதிக்கணும், உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும். பூவே சின்ன பூவே, நிலவே உன்ன நிலவே, நெஞ்சிக்கு உரம் வேணும், என்று மஞ்சாத மனம் வேணும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வக்கில்ல, நீ எல்லாம் எனக்கு கடன் வாங்குற. பணம் கொடுத்து 10 மாதம் ஆகுது, இன்னும் வட்டி கூட தரல. ஐயா ஐயா, வேலை இல்லாம தவிக்கிறையா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஒண்ணு செய்யி, முதலும் வேண்டாம் வட்டியும் வேண்டாம், இந்த குட்டியை ஐயா, இன்னைக்குதான் நம்ம ஊருக்கு ராமலை குட்டி வந்துருக்கு. என்னைய அப்படி பாக்குற? நேசமா தான் சொல்றேன், நீ ஆம்பளை சிங்கமே தான். என் பேர் என்ன தெரியுமா? அள்ளி. இதான் என் ஊரு. தம்பி, நீங்க யாரு, எந்த ஊரு? என்னது ஒண்ணு சொல்லாம போறாரு? எங்க போறீங்க? லட்சியத்தை தேடி. லட்சியத்தை தேடியா? என்னடி கண்ணு, சௌக்கியமா? சௌக்கியம் தான்டா கஜபதி. ஜாவா. நீ அழகா இருக்கிற, அதனாலதான் உன் மேல எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. நீ அசிங்கமா இருக்க, அதனாலதான் எனக்கும் உன் மேல கோவமே வர மாட்டேங்குது. வழிவிட போறியா இல்லையா? என்னடி செய்வ? என்ன தொட்ட? தொட்டேன். நல்லாதான் இருக்குது. காரி துப்பிட்டா போற, இது உன்னை கடிச்சு துப்ப வைக்கிறேன். எழுதுங்க. ஏண்டா லவ் லெட்டர் எழுதுறதுலாம் ஓல்டு ஸ்டைல்ரா. உதவாங்க தைரியம் இருந்தா நேர்ல போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அதுக்கும் தெம்பு இல்ல. ஓல்ட் இஸ் கோல்டு. எழுதுங்க தலைவரே, தைரியமா எழுதுங்க. புள்ளையரப்பா, எதுக்கு ஏசுநாதரை போட்டுருவோம். அன்புள்ள மேரிக்கு. நம்ம கையெழுத்து எப்படி பாரு. அன்புள்ள மேரிக்குன்னு எழுதுறதுக்கு பதிலா அன்புள்ள மாரிக்குன்னு எழுதி இருக்கீங்களே. ஐயோ, அப்புறம் ஆம்பளை கிட்ட இருந்து பதில் வர போதுரா. இதெல்லாம் வானாம் தலைவர. அன்புள்ள இவளேன்னு எழுதுங்க. கரெக்ட், அதான் பெட்ரு. நாளைக்கு எத்தனை அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்ல நைட்ட நழுவிடலாம் பாரு. அன்புள்ள இவளே. வதேர கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீ போறியா? சீதையை பார்க்க அனுமானம் அனுப்பிச்சிட்டால்தான் சிலோனே எரிஞ்சு போச்சு. இத யாருகிட்ட கொடுக்கறதுன்னா அண்ணே
சில்லி கொடுங்கண்ணே. அண்ணா சில்லி கொடுங்கண்ணே. இங்க வா. அங்க ஒரு அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்குல்ல, அது கையில இந்த லெட்டர் கொண்டு கொடுத்துட்டு வா. அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? நல்லா இருக்கு வச்சுக்க. நாலாவா? விலைவாசிக்கிற இந்த காலத்துல நீங்க கொடுக்கற நாள்ல ஐஸ் வாங்க கூட பத்தாது. எவ்வளவுதாம்மா வேணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாய் கொடுங்க. என்கிட்ட இருக்கிறதே அதானே. வச்சுக்க. அந்த அக்கா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அது சரி, தொழில சுத்தமா செய்யறேன். அந்த அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுருப்பாங்க, பக்கத்துல இன்னொரு அக்கா இருப்பாங்க. கூலிங் கிளாஸ் போட்டிருக்க அக்கா கிட்ட நீ இதை கொடுக்குற. இந்த பொண்ணு சொல்லிதான் விலைவாசி ஏறினதே தெரியுது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த கண்ணாடியை போட்டா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடி. ஏண்டி அதுல என்ன ஏர் கண்டிஷனர் இருக்கு? போட்டுதான் பாரு. கொள்ளு. ஆமா மேரி, நீ சொன்ன மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கு. அக்கா, ஒரு அண்ணன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அன்புள்ள இவளே. அம்மா, என் மகளுக்கு காதல் கடுதாசியா? என்ன எழுதியிருக்கா? அன்புள்ள இவளே, என் உயிரே உனக்காக, நிலவே மலரே, உன்னை பார்த்தால் பசி தீரும், உன்னை நினைத்தாலே இனிக்கும், என் இதய கனி, என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஆடு ஆடும் தொடப்ப கட்ட. தொடப்ப கட்ட கேட்டாங்களே. தென்றலே என்னை தொடு, டார்லிங் டார்லிங் டார்லிங், நீ தென்றல் தொடாத மலர், ஆண் பாவம் பொல்லாதது, நீ சரி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி. நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம், சாட்டை இல்லாத பம்பரம், கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதுல இருக்காத. நான் சொன்னேன் அவனை செருப்பால் அடிக்கணும்னு. என் கேள்விக்கு என்ன பதில்? இப்படிக்கு ரசிக பாத்தியாடா, பேர் கூட போட தைரியம் இல்லாத துப்பு கட்ட முண்டம் முண்டம். இவெல்லாம் ஒரு ஆம்பளை, இவனை என்ன செய்யலாம்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்டி வச்சு வைக்கணும். எழுதுற கைய ஒடிக்கணும். யாரோ யாருக்கோ எழுதிட்டு இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான். பாவம் அப்புராணி. இத போய் பெருசு பண்ணிட்டு விடுங்களேன். என்னங்க நீங்க சொந்த அண்ணன் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஆமா அண்ணன் தான் இல்லங்களே. இப்போ நல்லா பாருங்க, அன்புள்ள இவளே எழுதிருக்கான். அந்த இவளைய நீங்களா இருக்கக்கூடாது. ஐயோ இல்லண்ணே, அந்த பொண்ணு லெட்டர் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தா. நீ சின்ன பொண்ணுமா, இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்போ வாசல்ல நீ உட்காந்துருக்க, நானும் உட்காந்துருக்கேன். அம்மா வராங்க, நானும் அம்மானு கூப்பிடுறேன், நீ அம்மானு கூப்பிடுற. நான் பெரியவன் தானே, பெரியம்மா தானே கூப்பிடணும். நான் அப்படி கூப்பிடலையே, ஏமா கரெக்ட் தானே? நல்லா யோசிச்சு பாத்துங்க, இது உங்களுக்கு தானே வந்திருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா உனக்கு எல்லாம் குழப்பம் இருக்கு இல்லையே? நமக்கு இல்லப்பா. ஏங்க உங்களுக்கு? இந்த லெட்டர் எழுதினது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நேரி, எந்தத்தம்மா தேடுற? செலபலன்னு மெக்கானிக் ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பில் கொடுத்தாரு, அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். மெக்கானிக் பில்லா? வா என்னோட வா, நான் தர்றேன். வா வா வா, இரு பார்த்து சொல்றேன். இது வந்து எங்க பாட்டி செத்து போன சுடுகாட்டு பில்லு. இது வந்து எங்க பெரிய நைனாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணனே அந்த பில்லு. இது இதோ மாட்டிக்கினாமா, மெக்கானிக்கு மாட்டிக்கினா. ஏமா போண்டா மோட்டர் பைக் உண்டுதா? என்னது போண்டாவா? போண்டாவும் இல்ல வடையும் இல்ல, ஹோண்டா. போண்டாவா? இதுல என்ன எழுதிருக்கு பாரு. ஹாய், இதேதான் இதேதான். ரெண்டு கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கே. அப்படின்னா அன்புள்ள இவளேன்னு எழுதிருக்கு. அந்த இவளையா நீங்களா இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க நல்லா படிச்சு பாருங்க, இது உங்களுக்கு தாங்க. ஐயோ, அந்த லெட்டரை யார் எழுதினதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு இப்ப என்னங்க? அந்த ஆளத்தான் இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அவளுக்கு பதிலுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன். கொடுக்க போறீங்களா? அது எதுக்குங்க லெட்டர்ல? நேரடியா கொடுத்துருங்க. வாங்க. பொன்னான
குதிரையில் போவோண்டி மதுரைக்கு காணாத காட்சிகள் காண்போண்டி குழுமைக்கு பாவை மகிழ பாடு குயில பாவை மயில பாடு குயில அச்சு 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 பின்னாடி ராமன பார்க்காத குறை ஒண்ணு நெஞ்சில் இருந்தது அது என்று தீர்ந்தது சமயத்தில் நடக்கின்ற ராசா சமயத்தில் நடக்கின்ற ராசா ஆடபா பிரேக்கும் போடபா ஆடபா பிரேக்கும் போடபா நாட்டு பணி டான்ஸ் ஆடி காட்ட ஒரு சான்ஸ் மைக்கேல் ஜாக்சன் என் மச்சான் you know என் ஆட்டம் பார்த்து காப்பி அடிக்கா மைக்கேல் ஜாக்சன் என் மச்சான் என் ஆட்டம் பார்த்து காப்பி அடிக்கா மைக்கேல் ஜாக்சன் இத கேட்டா ஓடி வந்து மன வதப்பா ஐயா மைக்கேல் ஜாக்சன் இத கேட்டா ஓடி வந்து மன வதப்பா ஆழம் தெரியாம கால விட்டேன் அம்மா புரியாம அடிப்புட்டேன் ஆழம் தெரியாம கால விட்டேன் அம்மா புரியாம அடிப்புட்டேன் இந்த பொண்ணுங்களே ஒரு மாதிரி தான் அடிபோடி என்னன்னு நான் பாடுவேன் அட எத்தனை நாடுவேன் அடியே என்னன்னு நான் பாடுவேன் அட எத்தனை நாடுவேன் என்னடா பகல் கணா கண்டுகிட்டு இருக்க? அண்ணனுக்கு அன்னைக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணியா? யாருடா? நம்ம மேரிக்கும் பாண்டியனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நீ ஏன்டா கனவு கண்ற? அவங்க கனவு கண்டா பழசு, நான் கனவு கண்டா புதுசு. பெரிய புதுசு. ஆமா, நான் ஏன் உங்களை லவ் பண்றேன் தெரியுமா? தெரியலையே. சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. உங்க அழகான திருட்டு மொழிதான். நான் ஏன் உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? ஏன்? யாருமே லவ் பண்ணாத என்ன தைரியமா துணிஞ்சு நீ லவ் பண்ண பத்தியா? அந்த தைரியத்துக்காக என்னுடைய அழகையே உனக்கு தியாகம் பண்ணிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு குறும்பு தான். பதிலுக்கு நானும் குச்சிருவேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது. நேத்து முளைச்ச சுண்டைக்கா நீ என்ன தைரியம் இருந்தா என் மகனை காதலிப்ப? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது.
இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் தானே நினைக்கிறீங்க? மேரி கண்ணு, நீதான் என் மருமக. அப்பா கிட்ட வந்து நீங்களே பொண்ணு கேளுங்க. அம்மா, எப்படியாவது ஃபாதர் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுமா? ஆமா அத்தை, வாக்கு கொடுத்துட்டா மறவே மாட்டாரு. ஏமா பயப்படுறீங்க? எங்கடா பயந்த? இல்ல வேணாம்னு சொல்லிடுவாருன்னு. ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? என் பையனுக்கு என்ன குறைச்சல? வந்து ஜாதி ஜாதி என்னடா ஜாதி? அவர் மட்டும் ஜாதிய பத்தி பேசட்டும். என்னமா சொல்லுவேன்? எல்லா ஜாதிக்காரனும் மனுஷன் தான். எல்லா மனுஷனும் என் பையன் ரிப்பேர் பண்ற மோட்டார் சைக்கிள் மாதிரி தான். மனுஷனுக்கு 2 கை இருக்கு, மோட்டார் சைக்கிளுக்கு ஹேண்டில் பார் இருக்கு. இதுக்கு 2 சக்கரம் இருக்கு, அவனுக்கு 2 கால் இருக்கு. இதுக்கு இன்ஜின் இருக்கு, அவனுக்கு இதே இருக்கு. அப்படின்னு பேசி அவர் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட மாட்டேன். போங்க போங்க, இதே மூட்ல போங்க. ஃபாதர் 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 ஃபாதர், இதோ ஃபாதர். ஃபாதர், அங்க என்ன இவ்வளவு அவசரமா வரீர்கள்? அவசரமாவா வந்தேன்? என்ன சமாச்சாரம்? நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? என்ன பாருங்க, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க ஃபாதர். வந்த விஷயத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை பத்தி. யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு? நான் மாறிக்கிட்ட பேசிக்கிறேன். எந்த மாறிக்கிட்ட? மேரி, உங்க பொண்ணு. உங்க உடம்புக்கு என்ன? நல்லா தான் இருந்தேன், இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க. பாத்துறேன். டாக்டர் சீக்கிரம். டாக்டர் 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 இன்ஸ்பெக்டர் 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 இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் லாரன்ஸ். உங்க அக்கா எப்படி இருக்காங்க? உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசா. நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுனா உங்க அக்காவுக்கு மனசு சரியா போயிடுது. பொண்ணு எங்க இருக்கு சொல்லு, நானே பாக்குறேன். பொண்ணு நானே பாத்துட்டேன் ஃபாதர். வெரி குட். அப்படின்னா பொண்ணை பெத்தவங்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? என்னன்னு கேக்குறது ஃபாதர்? ஃபாதர் ஃபாதர் உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டி கொடுங்கன்னு கேளு. ஃபாதர், உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கட்டி கொடுங்க. வெரி குட், அப்படிதான் கேட்கணும். கேட்டேன் ஃபாதர். What you mean? I mean, உங்க பொண்ணு மேரிய நான் நேசிக்கிறேன் ஃபாதர். போலீஸ்காரன் இல்லையா? எந்த விஷயத்தை எந்த நேரத்துல எப்படி பிரசவம் பண்ணலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஓகே மை டியர் பாய், என் பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம். என்ன ஃபாதர்? மேரிய பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்றேன். ஹாய் லாரன்ஸ். குட் மார்னிங் மேரி. பாய். நாம அப்புறம் பேசிக்கலாமே. என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்காதாமா? கல்யாணமா? வாக்கு கொடுத்துட்டீங்களாப்பா? கொடுத்துட்டேன். உனக்கு சம்மதம் தானே? பூரண சம்மதம்பா. வெரி குட். நீ மறக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு உன்னை கட்டி வைக்க போறேன். நான் என்னடா பண்றது? ஒத்திகையில நல்லா தான் பாத்துக்கிட்டு போனேன். அங்க போய் அவரை பார்த்த உடனே வார்த்தையே வர மாட்டேங்குது, நாக்கெல்லாம் ஒட்டிக்குது. அண்ணே, நான் வேணா போய். வஜர, நான் போயிட்டு வரட்டா? என் நேரம்டா. ஆப் ட்ரௌசர் போட்டு தான் எனக்கு சம்மந்தம் பேசுறீங்க. நானே ஃபுல் பேண்ட் தான் போட்டிருக்கேன். இப்பவே போய் கேட்டு வந்துடுறேன். பாண்டியனா, ஆச்சரியமா இருக்கே. நீ கர்த்தரை கூட வணங்குறது உண்டா? ஃபாதர், நமக்கு எம்மதமும் சம்மதம். சாமி பேதமோ ஜாதி பேதமோ கிடையவே கிடையாது. எல்லோரும் வாழ்க, இதான் நம்ம பாலிசி. இப்போ பாண்டியன் ஒரு பையனை யாருக்குமே தெரியலன்னு வச்சுங்க, அதுக்காக நான் வருத்தமே பட மாட்டேன். ஆனா பாண்டியன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் ரொம்ப அயோக்கிய பையன் அப்படின்னு மட்டும் பேர் எடுத்துக்கூடாது. இதான் நம்ம ரூட்டு. உன்னை சாதாரண மெக்கானிக் நினைச்சேன், பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறியே. என் மூலதனமே பேச்சு தான் ஃபாதர். என் பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதையும் புரியலன்னு சொல்றாதீங்க. உங்க பொண்ணு மேரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொண்ணு நினைக்கலையே. நான் நினைக்கிறேனே. புரியலையே. புரியும்படியாவது சொல்லிடுறேன். உங்க பொண்ணு மேரிய நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். இப்பதான் புரியுது. ஐம் சாரி மை டியர் சன்.
என் பொண்ணு மேரியே இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப எதுக்கு அழுற? ஒரு கடவுள் இருந்தாலும் காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துல ஆளாளுக்கு ஒரு கடவுள். 2 பேரும் பார்ட்னரா சேர்ந்து நம்மளை சேர்த்து வைப்பாங்க. பேசாம இந்த தடவையும் கொளுத்துற வேலை தானா? இந்த தடவை கெடுக்கிற வேலை. யார? இந்த பாதிரியார் மாவ மேரிய. மேரி? காளியம்மா, எங்க அண்ணனுக்கும் மேரிக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். அப்படி நடந்துட்டா நான் ஈர துணியோட வந்து உன் கோவில்ல அங்க பிரதர்ஷனம் செய்யறேன். கவலைப்படாதடி, இப்போ உனக்காக தான் வேண்டிக்கிட்டேன். உங்க கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லடி. இந்த காளியோட மகிமை உனக்கு தெரியாது. காளி மனசு வச்சா எது வேணாலும் நடக்கும். இந்த காளி மனசு வச்சாலும் எல்லாம் நடக்கும். ஐயோ, யாராவது வாங்களே. டாக்டர், மேரியை நான் பார்க்கலாமா? நீங்க பார்க்கலாம், ஆனா அவங்களால உங்களை பார்க்க முடியாது. ஏன் டாக்டர்? அவங்களுக்கு பார்வை நரம்பே பாதிச்சிருச்சு. மேல்நாட்டுக்கு கூட்டிட்டு நான் சரிப்படுத்த முடியாதா டாக்டர்? எங்க போனாலும் முடியாது. வளத்தின் உண்மை வாழ்க, காப்பா கண்ணேயும் வாழ்க. டாக்டர் என்ன சொன்னா என்னம்மா? நிச்சயம் உனக்கு கண்ணு வரத்தான் போகுது. சும்மா ஏண்டா கண்ணு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகி கண்ணுக்கு கண்ணான புருஷன் வந்துட்டான்னா எல்லாம் சரியாயிடும். அது எப்படிங்க முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. ஒரு குருட்டு பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கையை பாழாக்க என் மனசு இடம் தரல. எங்களை மன்னிச்சிடுங்க. God bless you both. பரமபிதாவே, என் மனசுல இருக்கிறத நான் யார்கிட்ட சொல்லுவேன்? பாண்டியனை நான் மனசார காதலிச்சேன். என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த எங்க அப்பா கிட்ட அத மறைச்ச. அதனாலதான் என் கண்ணே போயிடுச்சு. மேரி, அப்பா, இதெல்லாம் என்கிட்ட அம்மா முன்னாலே சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. கல்யாணத்தை பத்தி பாண்டி என்கிட்ட பேசினப்போ
நான் மறுத்துட்டேன். இப்ப நானே போய் கேட்டேன், அந்த புள்ளை என்ன சொல்லும்? எப்ப கேட்டாலும் சம்மதம் தான் ஃபாதர். பாண்டியன் என் பாணியில சொல்லணும்னா ஹெட்லைட் எல்லாமே வண்டி ஓட்டி பழக்கப்பட்டவனா. வண்டியில லைட் இல்லைன்னா என்ன, எனக்கு கண்ணு இருக்கு, அது போதாது. என்ன ஃபாதர் பதில் சொல்லையே? ஒரு நிமிஷம் வர்றியா? பாண்டியன், இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன ஃபாதர்? மேரி உண்மையிலேயே என்னுடைய சொந்த மக இல்ல. நினைச்சேன். எனக்கும் இதே சந்தேகம் தான். ஒரு கத்தோலிக்க ஃபாதருக்கு குழந்தை எப்படி இருக்க முடியும்? யூ ஆர் கரெக்ட். 15 வருஷத்துக்கு முன்னாலே ஜனவரி மாசம் 5ஆம் தேதி மாணிக்க எஸ்டேட்ல My God, இந்த இடத்துக்கு குழந்தை எப்படி வந்தது? பாப்பா யாருமா? அழாதம்மா, அழாது. வா வாமா. கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுனால உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றேன். ஏன்னா இந்த ரகசியம் இதுவரைக்கும் மேரிக்கு கூட தெரியாது. இனிமேலும் தெரியக்கூடாது. அதான ஃபாதர்? கரெக்ட். நான் பாத்துக்கிறேன். மேரி இங்க வா. உன்கிட்ட ஒரு பயங்கரமான ரகசியம் சொல்ல போறேன். என்னங்க? நீ சாமியாரோட பொண்ணு இல்லையா? பாண்டியா, பதறாதீங்க ஃபாதர். இனிமே நீ அவரோட பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டின்னு சொல்ல வந்தேன். திருப்தியா? ஓகே. கௌரி கல்யாண வைபோகமே, மேரி கல்யாண வைபோகமே, எங்க அண்ணன் கல்யாண வைபோகமே. நான் என்னமோ நினைச்சேன், நீ என்னடான்னா ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் புடவையை கட்டிட்டு வந்து நிக்கிற. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் வினோதமா ஆசைப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன்? கிறிஸ்டின் பொண்ணாச்சே, கவுன் போட்டு வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ என்னடான்னா 16 முகத்துல புடவை சுத்திட்டு வந்து நிக்கிற. அடடா, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணமா? ஐயோ, உங்க கால்ல விழுந்தேன்னு நினைச்சிட்டீங்களா? என் கால்ல என்னமோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் வேணா உங்க கால்ல விழட்டுமா? வேணாம் வேணாம். இங்க எதுக்கு இன்னொரு புடவை வச்சிருக்காங்க? 12 மணிக்கு மேல இத மாத்திக்க சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு லுங்கி கூட கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்களே. ஐயோ, நான் அப்பவே ரெடியா கட்டிட்டு வந்துட்டேன். மணி கிட்டத்தட்ட 12 போகுது, நீ மாத்திக்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. கூச்சமா இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டா? லைட் ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா வம்பா போச்சு? விஷயம் சீரியஸா போகுது. இதுக்கு மேல நமக்கே தாங்காதே. அம்மா, நான் வேண்டிக்கிட்டபடியே எங்க அண்ணனுக்கும் மேரிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என் பிரார்த்தனையை ஏத்துக்கமா? ராஜமுகி முகி ராஜமுகி வசியமுகி வசியாதிமுகி சர்வஜன முகவசியம் சர்வஜய சம்பவியம். ஹலோ,
உன் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சு, உனக்கு ஒன்றும் முடியலன்னு தனியா அலையிறியா? ஒன்னும் கவலைப்படாத, அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா உனக்கு ஃபர்ஸ்ட் பகலா மாத்திடுவோம். என்ன சொல்ற? ஏய் பார்த்து ஓடு, தடுக்கி விழுந்துடாத, தாண்டி போ. சின்ன வயசுல இவ்வளவு மூச்சு வாங்க கூடாது, அதான் ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். கத்தாத, இங்க நான் தான் உன்னை காப்பாத்தணும், நான் தான் உன்னை கெடுக்கணும், கெடுத்துட்டு அப்புறமா காப்பாத்துறேன். என்ன உங்களுக்கு எல்லாம் அவமானம் வரக்கூடாதுன்னு நாரளை வந்து அரைச்சு குடிச்சிட்டு ஐயோ, இவன் வேற அருவாளை தூக்கிட்டு போறானே. அடே சின்ன பையா, அவனை நிறுத்துடா. நீங்க எஜபதி எங்கடா? அவர் காலையிலே போயிட்டார் எஸ்டேட். Hello. Please, small help. Hey, யார் நீ? மனுஷன். தமாஷா பேசுற. எந்த ஊரு? எந்த ஊரா இருந்தா என்னப்பா? தமிழ. ஏய், அப்ப உனக்கு உதவி மனப்பான்மை ஜாஸ்தியா இருக்குமே. ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து இந்த கல்ல கொஞ்சம் தள்ளணும், நான் மேல போறதுக்கு உதவி செய்யணும். நீ மேல போறதுக்கு தானே நான் உதவி செய்யறேன். எப்படி கரெக்டான எடுத்தா காமிச்சிட்டியே. என்ன மேன், ஒத்த கால வைக்கிற? ஏய் நாடுடி, காருக்கு ஹார்ஸ் பவர் மாதிரி உனக்கு மேன் பவர் மேன். 4 பேரால தான் செஞ்சு முடிக்க முடியும்னு நினைச்சேன், நீ ஒரே ஆள் செஞ்சு முடிச்சிட்டியே. உன்னை மேல அனுப்புறதுக்கு 4 பேர் வேணும்னு நீ நினைச்ச. இப்ப நான் ஒருத்தனே போதுமில்ல. உன் பேர் என்ன? சங்கிலி. கரெக்டா புரிஞ்சுட்டியப்பா. அந்த மாலைக்கு வாரிசு. ப்ளீஸ் என்ன கொண்டுடாத, ப்ளீஸ் என்ன கொண்டுடாத, ப்ளீஸ். எல்லாம் எங்க அண்ணன் தான் காரணம். என்ன கொண்டுடாத, ப்ளீஸ் கொண்டுடாத, ப்ளீஸ் கொண்டுடாத, ப்ளீஸ். எங்கடா அண்ணன்? வெட்ட போறியா? பின்னாடி போலீஸ் வருது. என்ன ஒண்ணு செஞ்சிடாத, என்ன கொண்டுடாத. எங்கடா அண்ணன்? எனக்கு தெரியாது. கேட்க சொல்ற. அவன் காட்டுல எங்கேயோ இருக்கான். நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் கூட இருந்தால சொல்ற. சொல்லிடுறேன். ஆட்டுப்பாறை காட்டுல ஒரு மரம் பொந்து இருக்கு, அங்க போய் நான் லெட்டர் வைப்பேன். அந்த லெட்டர் வந்து எடுத்துக்குவான். எனக்கு அதுக்கு மேல ஒண்ணு தெரியாது. ப்ளீஸ்
என்ன கொண்டுடாத ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்க வேணாம் வேணாம் மை காட் நோ நோ என்ன காரியம் செஞ்சிட்டப்பா? ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச ஃபாதர். காட்டுல இருக்க வேண்டிய மிருகம் நாட்டுல இருக்க கூடாது, சுடுகாட்டுல தான் இருக்கணும். அதையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு சட்டம் இருக்குப்பா. சட்டம் செய்ய தவறான காரியத்தை தான் ஃபாதர் நான் செஞ்சேன். அத நேர்ல பார்த்த சாட்சி நான் இருக்கேன். நான் வேட்டையாட வந்தது நிறைய, அத பசு பார்த்தத பத்தி எனக்கு கவலை. இந்த பசு வாயுள்ளது சட்டத்துக்கிட்ட சொல்லிடும். நான் உயிருக்கு பயந்தவில்லை ஃபாதர், சட்டத்துக்கிட்ட தப்பி ஓடுறவனும் இல்லை. எனக்கு தேவை கொஞ்சம் அவகாசம். அவகாசம் எதுக்கு? இன்னொரு கணக்கு தீக்கணும். அவகாசம் கொடுக்க நான் மறுத்தா நானே எடுத்துக்குவேன். மரியாதையா நீ என் கூட வர்றேன், போலீஸ்ல சரணடைகிறேன். ஐயோ மன்னிக்கணும் ஃபாதர், ஒரு கொலை செஞ்சாலும் 9 கொலை செஞ்சாலும் ஒரே ஒரு தூக்குறேன். அதுக்காக இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் ஃபாதர், அதுக்கப்புறம் இந்த 25 தானா வந்து போலீஸ்ல சரணடைஞ்சிடும். அது வரைக்கும் இந்த 55 பேசாம இருக்கணும். அதுக்கு 55 சம்மதிக்கலன்னா அதுக்காக நான் வருத்தப்பட முடியும் ஃபாதர். குட். ஏன் சொல்றேன்னா, இந்த 25ஆல 55 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். ஆனா இந்த 55ஆல 25 கிலோமீட்டர் வேகத்துல கூட ஓட முடியாது. மிஸ்டர் 25, இந்த 55 நினைச்சதுன்னா இப்பவே இந்த 25 அடிச்சு நொறுக்கி தோல்ல தூக்கிட்டு போய் சட்டத்தின் கையில ஒப்படைக்க முடியும். ஆனா நான் போட்டிருக்க உடைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. உண்மையிலேயே நீ தைரியசாலியா இருந்தா, உண்மையிலேயே நீ ஆம்பளையா இருந்தா, நான் போலீஸ கூட்டிட்டு வர்ற வரைக்கும் இங்கே இருக்கணும். இருந்துட்டா போதும் ஃபாதர். உள்ளதான் இருக்காங்க. சரி நீ போமா, நான் போய்க்கிறேன். நீ செய்த பாவம் ஒண்ணும் இல்ல ஃபாதர், என்னடா ஒரு கொலை பண்ணி. ஏப்பா நிறுத்திட்ட? மேல சொல்லு. அங்க யாரோ நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேரி, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியா பேசணும். உட்காருமா.
சார் ரத்தம் சார் சார் ரத்தம். பரவாயில்ல, நாட்டுல எவனோ நல்லவன் இருக்கிறான், நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டான். அரசியல் வாத்தியாரே, உங்களை தடுத்து நிறுத்தத்தான் போலீஸ் கிட்ட போனேன், அதுக்குள்ள இப்படி பண்ணிக்கிற வாத்தியாரே. இன்ஸ்பெக்டர் சார், எங்க வாத்தியாரை கைது பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார், இந்த ஆளை எடுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. வாத்தியாரே வாத்தியாரே வாத்தியாரே. கான்ஸ்டபிள், இந்த பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். யோ, இந்த சர்ச்சில் உள்ள பாதிரியா இருக்கு, இந்த கொலை சம்பந்தமா ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கலாமா? எஸ் சார். போயிட்டு வரேன் ஃபாதர். மை டியர் சன், God bless you. நீ ரொம்ப புத்திசாலிப்பா. என் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறதுக்கான அந்த காரியத்தை செய்யல ஃபாதர். என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. அது வரைக்கும் நீங்க போலீஸ் கிட்ட போக கூடாது. அதுக்காக இப்படி செஞ்சேன். இவ்வளவு வெறித்தனமா நடந்துக்கிறியே, அதுக்கு என்னப்பா காரணம்? நான் செய்ய வேண்டிய காரியம் முடிஞ்ச உடனே எங்க எப்ப சொல்லணுமோ அப்ப நிச்சயமா சொல்லுவேன். ஆனா அது வரைக்கும் நீதான் என் வாய்க்கு பூட்டு போட்டு சாவியை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டியப்பா. இனிமே என்னால எப்படி பேச முடியும்? நான் வரேன். என் மகள் மேரி. மேரி, என் நண்பர் வந்திருக்கார், ஸ்தோத்திரம் பண்ணிக்கம்மா. ஸ்தோத்திரம். I'm sorry, Father. நான் வரேன். குட் மார்னிங் ஃபாதர். வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன சமாச்சாரம்? கீழே ஒரு கொலை நடந்திருக்கு, அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டதா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. நிறுத்துப்பா, இந்த சத்தத்துல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஆனா அறையாதாரங்க நாட சொல்றேன், இந்த சத்தத்தை தவிர வேற எந்த சத்தத்தையும் அவரால கேட்டிருக்கவே முடியாது. ஏன்? நான் தான் 1 மணி நேரமா லிப்பேர் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ மெக்கானிக்கா? எப்படி சார் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? மெக்கானிக் சார். இதை வாசிக்க தெரியுமா உனக்கு? என்னங்க இப்படி கேட்டீங்க? ஊர்ல மழை பெய்யலன்னா கவர்மெண்ட்ல நம்மளை கூப்பிட்டு தான் வாசிக்க சொல்லுவாங்க. எங்க வாசி பார்க்கலாம்.
தேவன் கோவில் தீபமே பாவம் இந்த ஜீவனே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும், பாரங்கள் குறைக்கப்படும். போதனைகள் செய்தவன் நீ பாதகம் செய்யலாமா? வேதனைகள் சுமப்பவன் நீ சாதகம் செய்யணுமே. உன்னை நான் துதித்தேன், உயிராய் மதித்தேன், என்னை நீ காப்பாய், கதவை திறப்பாய். தேவன் கோவில் தீபமே பாவம் இந்த ஜீவனே. பாவத்தை போக்குதற்கு ஏகத்தை தந்தவனே, மனத்தை அறிவதற்கு மதத்தை கண்டவனே. பாவப்பட்ட உள்ளங்கள் பண்பட வேண்டுகிறேன், மன்னிப்பை பெற்றவர்கள் இருந்திட வேண்டுகிறேன். இறந்திட்ட கதவை மூடுவதில்லை, கொடுத்திட்ட வாக்கை மீறுவதில்லை. தேவன் கோவில் தீபமே பாவம் இந்த ஜீவனே. பழுவை ஏற்று நீ சிலுவை சுமக்கிறாய், பழுவை ஏற்று நீ சிலுவை சுமக்கிறாய். உந்தன் வழியில் நானும் நடக்கிறேன், எந்த நிலையை உனக்கு சொல்கிறேன். தேவன் கோவில் தீபமே பாவம் இந்த ஜீவனே. சாருக்குன்னா காது குத்துற போல இருக்கு. காது குத்துறப்ப சொல்லி அனுப்புங்க சார். விசேஷத்துக்கு நான் வந்து இந்த புல்புல் பியானோ வாசிக்கிறேன். யூ கேன் கோ. தேங்க்ஸ் ஃபாதர். நான் வரேன். இந்த நேரத்துல ஏன் உங்க பொண்ணு இங்க வந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்பா, அத பத்தி உங்ககிட்ட தனியா சொல்லணும். பதறாதம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. லதாவ கட்டிப்பட்டு கெடுத்துட்டான்ப்பா. அந்த ஆத்திரத்துல என் புருஷன் ஆறுவாளோட கிளம்பிட்டாரு. அதை தடுத்து நிறுத்ததான்ப்பா. டூ லேட் நவ். பாண்டியன் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். மேரி சொன்னதுல இருந்து அவன் கொலை செய்ய வேண்டிய காரணம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஐ எம் சாரி ஃபாதர். நான் வரேன். என் புருஷன் இந்த கொலையை பண்ணலப்பா. என் புருஷன் இந்த கொலையை பண்ணல. அப்பா, இப்ப வந்து நான் கொலை பண்ணிட்டேன்னு ஒருத்தன் பாவ மன்னிப்பு கேட்டானே, அவன் தான் கொலைகாரன். அவன் யாருப்பா? சொல்லுங்கப்பா. என் புருஷனை காப்பாத்துங்கப்பா. ஐ எம் சாரி மேரி. நான் ஒரு கத்தோலிக்க மதகுரு. ஒருத்தன் பாவ மன்னிப்பு கேட்ட உண்மைகளை என்ன நடந்தாலும் சரி நான் வெளியே சொல்லக்கூடாது. அப்ப என் புருஷன் கதை? கவலைப்படாதம்மா, என் உயிரை கொடுத்தாவது உன் புருஷனை நான் காப்பாற்றுறேன். அப்பா,
ஐயோ Help. அட பாவி, உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. ஊரா விட்டு சோத்த தின்னுட்டு உனக்குமா போடுற? எழுதுறியா எழுதுறியா எழுதுறியானா? அட ஏன் ஆம்பளை சிங்கம்? பொண்ணு தேடித்தாயா ஊர் ஊரா அலையிற? ஏன் அலையிற?